வெண்டைக்காய் அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல கத்தி விரல வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அறுவடை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி பண்ணலாம். ஸோ கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி தெரியுது இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கட்டை விரல் நகம் இருக்குது இல்லைங்களா? அந்த நகத்தை வச்சு இந்த கார்னரில் கரெக்டாக ஒரு கிள்ளு கொடுத்தீங்கன்னா போதுங்க. லைட்டாக கிள்ளிங்கன்னா போதும், இந்த மாதிரி வந்துருங்க. ஈஸியாக அறுவடை பண்ணிக்கலாங்க. கலவை முறை, விதை நேர்த்தி, செடிகள் எப்படி வளர்க்குறது, பூச்சி தாக்குதல், வேர்ப்புழு தாக்குதல், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பூ எடுத்து நம்ம அறுவடை பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோ தெளிவாக போட்டுருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாட்டுத்தோட்டத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாட்டுத்தோட்டத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய சிவப்பு வெண்டைக்காய். அதாவது நான் கொடுக்குற வெண்டைக்காய் டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லா செடிகளுக்கும் பொருந்தும். இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா மாட்டுத்தோட்டத்தில் சிவப்பு வெண்டைக்காய் நல்லா காய்ச்சிருக்குதுங்க. ஒவ்வொரு வருடம் பார்த்திங்க அப்படின்னா மாட்டுத்தோட்டத்தில் ஒவ்வொரு காய்கள் நல்லா ஆதிக்கம் செலுத்தும். போன வருடம் பார்த்திங்க அப்படின்னா கோவக்காய் நல்லா ஆதிக்கம் செலுத்தியிருந்தது நம்ம மாட்டுத்தோட்டத்தில். இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் ஏகப்பட்ட வெண்டைக்காய் பறிச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோக்கு மேலே வெண்டைக்காய் பறிச்சாச்சுங்க. அதுக்கு வட்டம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஆதிக்குங்க. அது வெறும் கத்திரிக்காயாக பறித்து தள்ளினாங்க அந்த போன வருஷத்துக்கு வருஷங்க. ஸோ இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாடித்தோட்டத்தில் வெண்டைக்காய் காய்ச்சிருக்குதுங்க. இந்த வெண்டைக்காய் செடி விதைப்பு முதல் அறுவடை வரை முழுமையாக பார்க்கலாம். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லி இந்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெண்டைக்காய் செடி பார்த்திங்க அப்படின்னா சாதாரண நம்ம வெண்டைக்காய் செடி விதைகள் மாதிரி தான் இருக்குங்க. இளம்பச்சை நிறம் இருக்குது இல்லைங்களா? அந்த இளம்பச்சை நிறத்தில் வெண்டைக்காய் செடி இருக்கும், வெண்டைக்காய் விதைகள் இருக்கும். உழைப்பு திறனால் அதிகமாக இருக்குங்க வெண்டைக்காய் செடி பார்த்திங்க அப்படின்னா. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா காய வச்சு விதைகள் எடுத்து பதப்படுத்தி வைக்கணும் இல்லைங்களா? ஸோ விதை நேரத்தில் வெண்டைக்காய் செடி நம்ம வச்சு வளர்த்தி அதை அறுவடை செய்து விதைகள் நேர்த்தி பண்ணி நம்ம வச்சோன்னா கண்டிப்பாக வெண்டைக்காய் செடி விதைகள் வீண் போகவே போகாதுங்க. எப்படியோ ஒரு வெண்டைக்காய் செடி முளைச்சி ஆகுங்க. அதனால் இந்த விதைகள் நேர்த்தி பண்ணும்பொழுது வெண்டைக்காய் செடியோட விதைகள் என்றைக்கும் ஃபெயில் ஆகாது. முடிச்ச வரைக்கும் நமக்கு நல்லா அறுவடையும் கொடுக்கும், நல்லா வளருங்க. வெண்டைக்காய் செடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2.5 அடி நீளங்க, 2 அடி அகலங்க. ஒரு தெர்மோகோல் பாக்ஸ் தான் இது. ஃப்ரீயாக தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு மீன் கடையில் போயிட்டு நான் கேட்டு ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்தேன். அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பேக்கிங் பக்காவாக இருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேக்கிங் இருக்கும். எவ்வளோ மண் போட்டாலும் உங்களுக்கு வந்து இது கீழே உடையாதுக்கு பாருங்கள். இந்த இடத்துல கேப்பில் வந்து திருப்பி விழுந்துருக்குது, ஆனால் வெளியில் வரல தெரியுங்களா? ஸோ இந்த அளவுக்கு நல்லா பேக் பண்ணி தெர்மோகோல் ஷீட்டை பக்காவாக நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சிடறேங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் செல்லாம் போட்டிருக்கானுங்க. கீழே அந்த கிரைண்டர் கல் இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த கிரைண்டர் கல் தான் கொடுத்துருக்கானுங்க. நம்ம இரும்பு கடையில் போய் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும். ஸோ அந்த கிரைண்டர் கல்லையே கீழே கொடுத்தாச்சுங்க. இல்லை ட்ரெயின் செல்லுக்கு நல்லா மாடித்தோட்டத்தில் தண்ணி படாதுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட மண்ணை ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 70-80 கிலோவுக்கு மேலே வெயிட் வரும். ஸோ அவ்வளோ வெயிட்டை வந்து நீங்கள் சாதாரணமாக தரையில் வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதத்துக்கு மாடி கூட உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ அந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு இந்த மாதிரி கீழே ட்ரெயின் செல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? விதை எடுத்து பார்த்தாச்சு இல்லைங்களா? அடுத்து மண்களை பார்க்கலாம். இது பாருங்கள், வெறும் குப்பை தாங்க. இதில் ஒரு 100% ஒரு 30% தான் நான் மண் போட்டிருக்கேங்க, செம்மண் போட்டு வளர்த்துருக்கிறேன். மீதம் இருக்கிற 70% பார்த்திங்கன்னா வெறும் குப்பைகள். எங்கே கை வச்சாலும் ஒரு குப்பைகளாக தான் இருக்கும். பார்த்திங்களா? பாருங்கள், எங்கே கை வச்சாலும் ஒரு இலைத்தலைகள், காஞ்ச இலைத்தலை குப்பைகளாக இருக்கும். இதுக்கு பச்சை இலையை போட்டக்கூடாது, நல்லா காய வச்சு மக்கின இலையில போடணும். இந்த அளவுக்கு நம்ம இப்படி கையில் பிசைஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மண்ணாக மாறணுங்க. அந்த அளவுக்கு வந்து மக்க வச்சு இலையில் போடணும். அதான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். கம்போஸ்டிங் மீன் நம்ம வீட்டில் நிறைய இருக்குது. ஸோ அதை வச்சு கம்போஸ்டிங் தயார் பண்ணி தான் அந்த மாடி தோட்டத்துக்கு நம்ம இப்போ இந்த உரங்கள்லாம் கொடுத்துட்ருக்குறோம். இந்த வெண்டைக்காய் செடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம விதைகள் போட்டோம் அப்படின்னா ஒரு 3 to 4 நாளில் உங்களுக்கு விதைகள் ஊறி நல்லா முளைப்பு வந்துருங்க. ஒரு 10 to 15 நாளில் வெண்டைக்காய் செடியை நீங்கள் பிடுங்கி நடலாம். அதாவது உங்களுக்கு வந்து க்ரோ பேக்கில் கரெக்டாக உங்களுக்கு நட முடியல அப்படின்னா வெண்டைக்காய் செடியை பிடுங்கி நடலாங்க. பிடுங்கி ஒரு 15 to 20 நாளில் நீங்கள் மறுநடவு பண்ணிங்க அப்படின்னா வெண்டைக்காய் செடி நல்லா வளருங்க. வளரும் போது அடி உரம் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி தாங்க. 30% மண், 70% வரும் காஞ்ச தலை குப்பையில் தான் கொடுத்துட்ருக்கானுங்க. ஸோ இப்போ அதில் வளர்ந்த செடிகள் தாங்க இதனுடைய வளர்ச்சி. பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது பார்த்திங்களா? கிளைகள் எடுக்குது பாருங்கள். அந்தளவுக்கு நம்ம வந்து வெண்டைக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம உரங்கள் சத்தான உரம் கொடுத்து வளர்க்குறோமோ அந்தளவுக்கு வெண்டைக்காய் செடியில் நமக்கு நல்ல அறுவடையும் கிடைக்குங்க. நம்ம பாரம்பரியமாக வளர்க்கக்கூடிய வெண்டைக்காய் ரகங்களில் இதுவும் ஒரு வெண்டைக்காய் செடி தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா 10 கணுக்கள் இருக்கும். நம்ம சாதாரண வெண்டைக்காய் இருக்குது இல்லைங்களா? அதில் ஒரு 6 கணுக்கள் தான் இருக்கும். அதில் 10 கணுக்கள் இருக்கும். நல்ல பெரிய காய்களாக இருக்கும். இதை நம்ம வந்து சமையல் பண்ணி சாப்பிட்றத விட இது நம்ம பச்சையாக சாப்பிட்டாலும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டெய்லி வந்து அப்படின்னா ஒரு 2 வெண்டைக்காய் பறித்து சாப்பிட்றதுங்க. சீசன் இருக்கும்போது தான் வெண்டைக்காய் செடியை நம்ம அறுவடை பண்ண முடியும், சாப்பிட முடியும். ஸோ நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக பச்சையாக பறித்து சாப்பிட்றோங்க. அது போக மீதம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் வீட்டுக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ க்ரோ பேக் தொட்டி சொல்லிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா மண்களையும் சொல்லிட்டேன். அடுத்து வெண்டைக்காய் விதைன்னு சொல்லிட்டேன், முளைப்பு திறன் சொல்லிட்டேன். அது எப்படி மறுநடவு பண்ணுறதுனா பண்ணிக்கலாங்க. அதாவது நீங்கள் லேண்டை வச்சுருங்க அப்படின்னா ஒரு மேட்டு பாத்தி அமைச்சு வெண்டைக்காய் செடி வச்சிங்க அப்படின்னா நல்லா வளருங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சீசன் எப்படி இருந்தாலும் மழை வந்து போயிட்டு வரும் இல்லைங்களா? ஸோ அந்த சீசனுக்கு நீங்கள் மேட்டு பாத்தி அமைச்சு லேண்டாக இருந்தால் வச்சுக்கோங்க. மாடி தோட்டமாக இருந்தால் அந்த பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் எப்போ வேணாலும் வளர்த்திக்கலாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இப்படி தான் ட்ரெயின் செல் கொடுத்துருப்போம். ஸோ எவ்வளோ மழை வந்தாலும் உங்களுக்கு தாங்கிடும். அதனால் அந்த பிரச்சனை வராதுங்க. இந்த வெண்டைக்காய் செடி வச்சிங்க அப்படின்னா அடி உரம் கொடுக்கும்போது நல்ல தெளிவான உரம் கொடுத்துட்டிங்கன்னா எந்த விதமான ஒரு பூச்சி தாக்குதலும் இருக்காதுங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி இதை தொட்டியோட சைஸ் சொல்லிட்டேன், மண்களை என்ன போட்டுருக்குன்னு சொல்லிட்டேன். 2வது விதை நிறுத்தி சொல்லிட்டேன். அந்த விதைகள் எத்தனை நாள் முளைச்சி வரும், எத்தனை நாள் அறுவடை கிடைக்கும் அதை சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பூச்சி தாக்குதல். சரிங்களா? ஸோ எனக்கு வெண்டைக்காய் செடியை பொறுத்த வரைக்கும்
மேக்ஸிமம் நான் பூச்சி தாக்குதல் வந்து நான் பார்த்தது இல்லைங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அடி உரத்திலேயே நல்ல ஹெவியான அடி உரம் கொடுக்குறதுனால உங்களுக்கு செடிகளில் பூச்சி தாக்குதல் வராதுங்க. அதாவது ஒரு செடிக்கு தேவையான தலை, மணி, சாம்பல் சத்து இது 3மே ஒட்டுக்க நான் வந்து அடியில் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே செடிகளும் நல்லா வளருங்க. பூச்சி தாக்குதல் எனக்கு செடிக்கு வந்தது கிடையாதுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் உங்கள் செடிக்கு நீங்கள் வந்து கார்டன் டிப்ஸ் நிறைய கொடுக்குறீங்க, ஆனால் அந்த வேர்ப்புழு தாக்குதல் ப்ளஸ் அந்த பூச்சி தாக்குதல் அது ரெண்டையும் எங்களால் சமாளிக்கவே முடியலைங்க சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. நான் மேக்ஸிமம் அடி உரம் மட்டும்தான் கொடுப்பேன். அந்த அடி உரத்துலேயே வளர்ந்த செடிகளில் இது எல்லாமே மேக்ஸிமம் மாட்டு தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடிக்கும் பார்த்திங்க அப்படின்னா அடி உரம் மட்டும் நல்லா ஹெவியாக கொடுத்துருவேன். ஸோ அதில் வந்து அடி உரம் கொடுக்குறதுனால உங்களுக்கு எந்த செடியிலையுமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடச்சா அப்படின்னாலே உங்களுக்கு வேர்ப்புழு தாக்குதல், அப்புறம் பார்த்திங்கன்னா இலைப்புழு தாக்குதல், இந்த மாதிரி இந்த பூச்சி தாக்குதலுக்கு வேலை கிடையாதுங்க. அதனால தான் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்டன் சேனலில் வீடியோ கொடுக்கும்பொழுது இந்த வேருக்குமே நம்ம பூச்சி தாக்குதலுக்கு அந்தளவுக்கு ஐடியா நம்ம கொடுக்குறதில்ல. இருந்தாலும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நீங்கள் பூச்சி தாக்குதல் வர மாதிரி இருந்ததுன்னா அந்த காய வைக்கிறீங்களா குப்பை எல்லாம் அதில் வேப்பந்தழை இருந்தால் கொஞ்சம் போட்டுக்குங்க. அதுவும் சேர்ந்து மக்கி போனதுன்னா அது நல்லா வேருக்கு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு சத்தாக கிடைக்கும். அது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பூச்சி தாக்குதல் தான் நம்ம வழக்கம் போல தாங்க. இப்போ வேப்பெண்ணெய் கரைசல் இருக்குங்களா, அதுதான் மேக்ஸிமம் அதுதான் ரொம்ப சிம்பிளாக கிடைக்குங்க. எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். ஸோ வாங்கின அப்படின்னா வேப்பெண்ணெயில் 1:2 தண்ணியை கலந்துங்க அப்படியே நம்ம இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறது தாங்க. மேக்ஸிமம் நம்ம பூச்சி தாக்குதலுக்கு நான் வேப்பெண்ணையும் கொடுக்குறது இல்லைங்க. ஏன்னா நம்ம பூச்சி வந்தால் தானே நம்ம வேப்ப எண்ணெயெல்லாம் கொடுக்கணும். ஸோ அதை கொடுக்குறது இல்லைங்க. இப்போ பாருங்கள் அந்த பூ எடுக்க தரணும். சரிங்களா? இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பூ எடுத்துட்டு பார்த்தீங்களா. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், மீன் அமில் கொடுக்கலாங்க. மீன் அமில் கொடுத்திங்கன்னா செடிகள் நல்லா வளரும். செடிகள் வளர எந்த அளவுக்கு வளருதோ அந்த இடத்துல பூவும் எடுக்குங்க, காய்களும் எடுக்குங்க. எந்த அளவுக்கு செடிகள் நல்லா தடிமனாக ஸ்ட்ரென்த்தாக வளருதோ அந்த வளரும் பொழுது அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி காய்கள் கிடைக்கும் உங்களுக்கு. மீன் அமிலம் தேமூர் கரைசல் கொடுக்கலாம். ஏன் தேமூர் கரைசல் கொடுக்கும்பொழுது நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, தேமூர் கரைசல் வந்து அந்த வெண்ணெய் அந்த தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய எண்ணெய் இருக்கணும். மோர் கரைசல் கூட வெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, வெண்ணெய் சுத்தமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வெறும் சாதாரண தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த வெண்ணெய் இருக்கணும். இந்த எண்ணெய் பசை அதில் ஒட்டணும். நம்ம தேமூர் கரைசல் கொடுக்கும் எண்ணெய் பசை இதில் ஒட்டினது அப்படின்னா அந்த பூச்சிகள்லாம் வரும். அந்த பூச்சிகளில் வந்து இறகுகளில் வந்து எண்ணெய் படும்போது பறக்க முடியாது. ஸோ அதனால் வராது. அதுமாதிரி வேறு பூச்சிகளில் ஊர்ந்து போகும்போது பார்த்திங்கன்னா வலுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால மேக்ஸிமம் பூச்சிகள் வராது. அதனால தான் தவிர மற்றபடி நீங்கள் தேமூர் கரைசல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எண்ணெய் பசை இருக்கணுங்க. கொஞ்சம் எண்ணெய் பசையோடு சேர்த்து நீங்கள் தேமூர் கரைசல் கொடுத்துருங்க, செடிகள் நல்லா வளருங்க. சரிங்களா? இதில் மண்கலவை பார்த்தாச்சுங்க, வளர்ச்சி முறை பார்த்தாச்சு, விதை நிறுத்தி பார்த்தாச்சுங்க, பூச்சி தாக்குதல் பார்த்தாச்சுங்க. இப்போ கடைசியாக வாங்க அறுவடைக்கு வரலாம். நடவு பண்ணோம் அப்படின்னா ஒரு 45 to 50 நாட்கள் ஆகுங்க. அதுவே மறுநடவு பண்ணிங்கன்னா ஒரு 5 நாள் சேர்த்து ஆகுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா மண்கலவை மாற்றி வைக்கும்பொழுது வேர்கள் செட்டாகி வளர்கிறதுக்கு ஒரு 5 நாள் 6 நாள் லேட் ஆகுமே தவிர மற்றபடி ஒரு 40 to 45 நாட்களில் உங்களுக்கு அறுவடைக்கு தயாராகிடும். வீட்டில் மேக்ஸிமம் ஒரு 2 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5 செடி வச்சு வளர்க்கலாங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வெண்டைக்காய் செடி வந்து ஒரு கணு வந்து பூ எடுத்து காய்க்கிறதுனால அன்யூனிஃபார்மாக உங்களுக்கு வந்து காய்கள் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு 5 செடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிஃபார்மாக காய்கள் அறுவடை பண்ணலாங்க. ஒரு டைம் வந்து அறுவடை பண்ணிங்க அப்படின்னா ஒரு சமையல் பண்ணிக்கலாங்க. ஒரு கூட்டோ பொரியலோ குழம்போ எது எதுனாலும் வச்சுக்கலாங்க. ஸோ ஒரு 5லேருந்து 6 செடிகள் வளர்க்கலாங்க. இது ஒரு 4 பேர் இருக்க வீடாக இருந்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 செடி வளர்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி யூனிஃபார்மாக காய்கள் கிடைக்கும். இப்போ இந்த காய் அறுவடை பண்ணலாம். இப்போ அடுத்த காய் வளர்கிறதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் ஆகுங்க. அப்போ அது வரைக்கும் நம்ம பறித்து அதை வச்சுருக்கிறோங்க. ஸோ ஒரு டைம் அறுவடை பண்ணோம் அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 செடிகள் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா அறுவடை பண்ணலாங்க. இது பாருங்கள், நேற்றுக்கு ஒரு 6 காய் அறுவடை பண்ணேன். இன்றைக்கி வந்திருக்குங்க ஒரு 2 காய் இன்றைக்கி அறுவடை பண்ணலாம். ஸோ மீதம் இருக்கிற காயெல்லாம் உங்களுக்கு சேர்த்து வச்சு தான் அறுவடை பண்ணணும். அது மேக்ஸிமம் மாடி தோட்டத்தில் வெண்டைக்காய் செடி வளர்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6லேருந்து 7 செடி வரங்க. ஒரே யூனிஃபார்மாக நீங்கள் வந்து காய்கள் அறுவடை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல விரலை வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அறுவடை பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி அறுவடை பண்ணலாம். அப்படி நீங்கள் தண்டோடு கட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ரூனிங் கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா சீக்கிரமாக அறுவடை பண்ணலாம். ஸோ கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி தெரியுது இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கட்டை வரல நகம் இருக்குது இல்லைங்களா, அந்த நகத்தை வச்சு இந்த கார்னரில் கரெக்டாக ஒரு கில்லு கொடுத்திங்கன்னா போதுங்க. லைட்டாக கிள்ளிங்கன்னா போதும். இந்த மாதிரி வந்துடுங்க. ஈஸியாக அறுவடை பண்ணிக்கலாங்க. வீடியோவில் முழுமையாக பார்த்தாச்சுங்க. என்னென்ன பார்த்துருக்குறோம், மண்கலவை முறை, விதை நிறுத்தி, செடிகள் எப்படி வளர்க்குறது, பூச்சி தாக்குதல், வேர்ப்புழு தாக்குதல், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பூ எடுத்து நம்ம அறுவடை பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோ தெளிவாக போட்டிருக்குங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டா அப்படின்னா தான் நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு அது மாதிரி செடிகள் வளர்ப்பாங்க. நம்மளோட எண்ணங்கள் சிந்தனைகள் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாருமே வீட்டில் வந்து கார்டன் வளர்க்கணும், எல்லாருமே அறுவடை பண்ணணும், எல்லாருமே நல்லா ஆர்கானிக்காக காய்கள் அறுவடை பண்ணி சாப்பிடணும். இதுதான் நமக்கு ஒரு சின்ன ஆசைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சேவ் அக்ரிகல்ச்சர்.